மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் செம்மொழி நாளாக இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசியலில் யாரும் படைத்திடாத பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை உண்டாக்கிய கலைஞருக்கு புகழஞ்சலியாய் அமைகிறது வரும் செய்தி தொகுப்பு. வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது. சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பொதுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து திமுகவினர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். 50 ஆண்டுகளாக திமுக எனும் பேர் இயக்கத்தின் தலைவராகவும் தமிழகத்தை 5 முறை ஆட்சி செய்தவரும் 13 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியே அடையாதவர் என்ற பல்வேறு பெருமைக்கு சொந்தக்காரரான மு. கருணாநிதியின் பிறந்த நாள் இன்று. தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த ஆண்டு முதல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் பிறந்த நாள் இனி செம்மொழி நாள் என்று அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படும் முதல் பிறந்த நாள் இது. திராவிட இயக்க வரலாற்றிலும் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் வளர்ச்சியிலும் மு. கருணாநிதி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு எவராலும் எழுதிவிட முடியாது. 1938களில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் ராஜாஜியின் முடிவுக்கு மாநிலம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. திருவாரூரின் வீதிகளில் வாருங்கள் எல்லோரும் போருக்கு செல்வோம், வந்திருக்கும் ஹிந்தி எனும் பேயை விரட்டி திருப்பி விடுவோம் என்ற வாசகத்தோடு பதாகை ஏந்தி 14 வயது சிறுவனாய் தமிழ் அன்னைக்காக போராட்ட களத்தில் களம் கண்ட போதே தொடங்கிவிட்டது கருணாநிதியின் பொது வாழ்வு. மாணவநேசன் இதழ் தொடங்கி முரசொலி நாளிதழ், நாடகம், கதை, திரைக்கதை, பாடல், வசனம், பெண்ணுரிமை, சமூக நீதி என 94வது வயது வரை எழுதி கொண்டே இருந்தது அவரது பேனா. கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என திரையில் கிடைக்கும் இடங்களிலெல்லாம் தன் வசனங்கள் மூலம் சமூக நீதி கருத்துக்களை பரப்பினார். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசனெல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. திமுக தோற்றுவிக்கப்பட்ட பின் 1957இல் முதல் பொது தேர்தலை சந்தித்து 112 இடங்களில் போட்டியிட்ட திமுக 15 இடங்களில் வென்றது. அதில் குளித்தலையில் போட்டியிட்ட மு. கருணாநிதி முதல் வெற்றியை பெற்றார். அப்பொழுது தொடங்கிய வெற்றி பயணம் அவரது காலத்திற்கு பிறகும் அவர் காட்டிய வழியில் நீடித்து வருகிறது. கலைஞரின் காலத்தில் எத்தனையோ அற்புத திட்டங்கள், புதிய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம், மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றும் அதிகாரத்தை பெற்றது, மனிதனே சுமக்கும் கை ரிக்ஷா ஒழிப்பு, வாக்காளர்களாக இருந்த பெண்களை மக்கள் பிரதிநிதிகளாக மாற்ற பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கீடு, கல்வி, வேலை, சொத்து என அனைத்திலும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டி சமத்துவத்திற்கு வித்திட்டவர் கருணாநிதி. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என எல்லோரும் சமத்துவமாய் வாழ பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், உழவர் சந்தை, கலைஞர் காப்பீடு திட்டம், சிப்காட், சிட்கோ என தொழிற்பேட்டைகள், நவீன கட்டமைப்பு என மாடர்ன் தமிழ்நாட்டின் தந்தையாய் திகழ்ந்தவர் அவர். கலப்பு திருமண ஆதரவு, கைம்பெண் மறுமண நிதி உதவி, சமூகத்தில் நிமிர்ந்த நடைபோட திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டிய கருணாநிதி அன்னை தமிழுக்கு செம்மொழி விழா எடுத்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அறிவித்தார். இப்படி பல திட்டங்களால் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரம், சமூகம், சுயமரியாதை என அனைத்து படிநிலை வளர்ச்சியில் நிலைத்து நிற்கிறார் கருணாநிதி. அரசியலுக்காக மட்டுமல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விமர்சிக்கப்பட்டார். எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தன் பணியை செவ்வனே செய்தார். மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து அவரின் பெயரிலும் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்கள், மருத்துவமனை, நூலகம் உள்ளிட்டவைகளை மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் 1244 இடங்களில் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஷெலினா.